தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது நான் 2 கேள்விகளை கேட்டேன். பைபிள் வாசிக்கும்போது எனக்கு அது தோன்றிய கேள்விகள். ஒரு கேள்வி சர்ச்சுக்கு போகும்போது, இன்னொரு கேள்வி பைபிள் வாசிக்கும்போது, ஜெபம் பண்ணும்போது, இப்படி தோன்றுகிற கேள்விகளை நான் தேவனிடம் கேட்பது உண்டு. அப்படியாக ஒரு 2 கேள்விகளை எழுதி வைத்து விட்டேன். நோட்டில் எழுதி வைத்துட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அதாவது முதல் கேள்வி என்னென்னா, ஏனோக்கும் எலியாவும் மட்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டார்களே, ஏன் ஆண்டவரே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ஆண்டவர் பதில் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி நான் குறிச்சிலாம் வச்சேன். டேட்டெல்லாம் குறித்து வச்சுக்கிட்டேன். ஒரு வேளை ஒரு வாரம் கழித்து சொல்லலாம், இல்லை ஒரு மாதம் கழித்து சொல்லலாம், இல்லை ஒரே நாளில் கூட சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்போவே இம்மிடியேட்டாக பதில் சொல்லிட்டார் ஆண்டவர். என்ன பதில் சொன்னார்னா, நானும் இன்ன அதிகாரத்தினால இவைகளை செய்கிறேன் என்று சொல்லேன் அப்படின்ட்டு. புரியுதுங்களா? ஏன்னா இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு நான் வருத்தப்படல. எனக்கு ஆண்டவர் பதில் சொன்னதே போதும். அது ஒரு ஆன்சர். நம்மளை மதித்து அவர் பதில் சொல்கிறாரு, அது பெரிய விஷயம் தானே. அதனால் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆண்டவர் ரொம்ப நன்றிங்க ஆண்டவர் அப்படின்னு. அதே போல் 2வது கேள்வி ஆண்டவர் கேட்டேன். ஒரு சர்ச்சுக்கு நான் போயிட்டு வரும்போது எனக்கு மனசில் தோணுச்சு அந்த கேள்வி. என்னென்னா, இது வெளியூரில், வெளி ஸ்டேட்டில் தொடை தெரிகிற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. தொடை தெரியுது, பிள்ளைங்க பெரியவங்க எல்லாம் பெரியவங்களே அப்படி தான் ட்ரெஸ் பண்ணாங்க. தொடை தெரியுது, நீங்கள் நம்ப மாட்டீங்க. தொடை 2 தொடையும் தெரியுது, அப்படி தான் ட்ரெஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இவ்வளோக்கு ட்ரெஸ் பண்ண இப்படி இப்படி தெரியுது, கழுத்து இந்த மார்பகமெல்லாம் இப்படி வருது, ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபாரின் டைப்பில் தான் ட்ரெஸ் பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வயிறு தெரிகிற மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க, முதுகு தெரிகிற மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் மார்பகம் சைடை தெரிகிற மாதிரி இப்படியெல்லாம் பண்ணுவாங்க, ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. என்ன ஆண்டவரே, இப்படியெல்லாம் திரள் கூட்டமாக சர்ச்சுக்கு வராங்க. ஆனால் 1000 பேர் கணக்கில், 1000 கணக்கில் வராங்க சர்ச்சுக்கு. இந்த மாதிரி தான் ட்ரெஸ் உடுத்திட்டு வர்றாங்க. இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. அந்த ட்ரெஸ் எல்லாம் 10,000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். அப்படி ட்ரெஸ்ஸு லேடிஸுங்க ட்ரெஸ் உடுத்திக்கிட்டு அவங்க போட்டிருக்க ஹீல்ஸ் எல்லாம் பார்த்தா அடேங்கவா பயங்கரமாக இருக்கும். நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, நான் பார்த்தனாலும் சொல்கிறேன். ரொம்ப ரிச்சாக இருக்கும், ரொம்ப விலை உயர்ந்ததாக இருக்கும். அது போட்டு வர்றாங்க. ஆனால் தேவனுடைய பார்வையில் அது விலை உயர்ந்ததா? நம்ம போட்டிருக்க ஷூ ஆகட்டும், நம்ம போட்டிருக்க ஹீல்ஸ் ஆகட்டும், நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் ஆகட்டும், இந்த அலங்காரமெல்லாம் தேவனுடைய பார்வையில் விலை உயர்ந்ததா அப்படிங்கிறத சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி தான் வந்தாங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இப்படியெல்லாம் சர்ச்சுக்கு வர்றாங்க அப்படின்னு கேள்வி கேட்டேன். அதுக்கு ஆண்டவர் அருமையான ஒரு பதில் சொன்னார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் அப்படின்னார். அதாவது தேவனுடைய ராஜ்யம் இடுக்கமான வாசல். அதில் கண்டுபிடிக்கிற சிலர், அதற்குள் பிரவேசிக்க அநேகர் முயன்றாலும் அவர்களால் கூடாமல் போகுங்கிறார். தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தமாக அதை பிடிக்கிறவர்களாக அதை பிடிச்சிக்கிறாங்க, அதுக்குள்ளே போகிறாங்க. பாருங்கள், அநேகரை அழைக்கிறார் கர்த்தர். வாங்க சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சபைக்கு வாங்க, அங்கே சத்தியம் சொல்லப்படுது, சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் செவிட்டு விரியன்களாக இருக்கிறாங்க. வாரம் வாரம் வர்றாங்க, இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டுடுறாங்க. உணர்வே இல்லை, உணர்வடைய மாட்டேங்கிறாங்க. அதனால தான் தொடை தெரிகிற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றாங்க, மார்பு தெரிகிற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றாங்க, முதுகு தெரிகிற மாதிரி, வயிறு தெரிகிற மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றாங்க. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், எல்லாத்தையும் தான் அழைக்கிறார் ஆண்டவர். திருந்துங்கிறதுக்காக அழைக்கிறார். திருந்துங்க, ஒரு தகுதியான ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க, நகை நட்டை அள்ளி போட்டுட்டு வராதிங்க. ஆண்டவரோட வேதத்தில் சொல்ல, நகை போகிறதுல தீட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கு, 1 பேதுருவில் சொல்லப்பட்டிருக்கு, தீமோத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்கு. பொன்னினாலும் வெளியினாலும் உங்களை அலங்கரியாமல் மயிரை பின்னிதலினாலும், மயிரை பின்னி விலை உயர்ந்த ஆடைகள் போடுறது, எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணாதீங்க. சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. இவ்வளோ தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ நம்ம இன்னுமே அந்த நகை நட்டு மேலே பைத்தியமாக இருக்கோம், ஆடைகள் மேலே பைத்தியமாக இருக்கோம், அரைகுறையாக ட்ரெஸ் பண்ணுறோம். தேவாலயத்துக்கு வர்றோம், அங்கே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவாலயத்திலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவ ஆவியான அசைவாடுகிறார்.
பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள்னு போட்டிருக்கு. நம்ம எப்படிப்பட்ட பரிசுத்த பயபக்தி நமக்கு வேணும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கு இவங்கள போக முடியுமா? இப்படி தொட தெரியிற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றாங்க, மார்பு வயிறு நகை நட்டை அள்ளி போட்டவங்கள தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியுமா? யாருக்காக நகை போட்டு வர்றாங்க? யாருக்காக பட்டு உடுத்திட்டு வர்றாங்க? யாருக்காக தொடை தெரியுற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றாங்க? சிந்தனை தேவன் அதெல்லாம் பார்க்குறாரு தானே? அவர் பார்த்து சந்தோஷப்படுவாரா? ஜனங்களை சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் துக்கப்படுவார் பாருங்கள். ஏதோ என்னமோ என்ன நினச்சிட்டு நம்ம பிரசங்கில் சொல்லப்பட்டு, நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள் சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம தேவாலயத்துக்கு போகும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நான் சொல்கிறேன், ஆண்டு சொல்கிறாரு, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் உங்கள் நடைக்கையில் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராக இருங்கள் 1 பேதுருவில் சொல்கிறாரு. அப்போது நம்ம நடைக்கையில் எல்லாவற்றிலையும், ஆடையில் பரிசுத்தம், நம்மளுடைய அலங்காரத்தில் பரிசுத்தம், நம்முடைய பேச்சில் பரிசுத்தம், நம்முடைய சிந்தனையில், நம்மளுடைய எல்லா செயல்களை எல்லாத்துலேயும் பரிசுத்தம். ஏன்னா தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சதா காலங்களிலும் அந்த கேராபின்னு சேரபின்னு அவரை போற்றி புகழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர் பரிசுத்தமானவர். பரிசுத்தம் தான் அவருடைய இயல்பு. ஃபஸ்ட்டு பரிசுத்தம்தான், அப்புறம்தான் எல்லாமே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அதனால் நம்ம தேவாலயத்துக்கு வர்றோம், ஆண்டவரை தொழுது கொள்ளும்போது நம்ம மிகவும் அச்சத்தோடு நடுக்கத்தோடு வரணும். நான் பிதாவானால் என் கனம் எங்கே? எனக்கு பயப்படக்கூடிய பயம் எங்கே அப்படின்னு ஆண்டவர் மல்கியால் கேட்குறார். நான் பிதாவானால் எனக்கு பயப்படக்கூடிய பயம் எங்கே? நான் எஜமானால் என்னுடைய கனம் எங்கே அப்படின்னு கேட்குறார். நம்மளை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு. நம்ம நடுக்கத்தோடு இருக்கணும். பார்த்துங்க, தேவ சமூகத்துக்கு போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறேன், அழைக்கப்பட்டவர்கள் அநேகரப்பா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் தான். நீ விட்டு எல்லாரும் தான் நான் கூப்பிட்றேன். அவங்க கேட்டால் கேட்கட்டும். அவங்க கலக வீட்டார்கள், நீ சொல்கிறத சொல்லிடு, கேட்டால் கேட்கட்டும். அவங்க பனகா கழுத்துள்ளவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், எதிர்த்து பேசுகிறவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் அப்படின்னு கர்த்தர் பயங்கரமாக கடிந்து கொள்கிறார் பாருங்கள். நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு உண்டு. நமக்கு ஒரு மரணம் உண்டு. மரணத்துக்கு அப்புறம் நித்திய வாழ்க்கை உண்டு. அந்த நித்திய வாழ்க்கைக்காக நம்ம வாழணும், செயல்படணும். தேவனை மகிமைக்காகவே எல்லா காரியம் செய்யணும். எதை செய்தாலும் இயேசு கிறிஸ்து மூலியமாக, ஆண்டவராக இயேசு மூலியமாக பிதா மகிமைக்காகவே செயல்படணும். ஆமென்.